வணக்கம் மக்களே, நான் உங்கள் சாந்தா. நாம் இன்ஸ்பிரேஷனலாக பார்க்கக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒருவரோடு உட்காந்து பேசுகிறப்போ ஒரு இமோஷ்னலாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரியான இமோஷ்னல் மூமெண்ட் தான் இந்த ஷோ. மோசேயை எப்படி ஒரு அரண்மனையில் உருவாக்கி ஆண்டவர் வனாந்தரத்தில் கொண்டாந்து போட்டாரோ, அதே மாதிரி என்ன சினிமாவில் உருவாக்கி ஊழியம் என்கின்ற வனாந்தரத்தில் கொண்டாந்து போட்டார். வீக்லியாக ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணுவாங்க. ஃபாஸ்டிங் ப்ரேயருடைய டைட்டிலே அதுதான், ரமேஷ் பாவத்தொழிலுக்கு போயிட்டான். விஷுவல் மீடியா வந்து அது ஒரு பவர்ஃபுல் மீடியா. ஆனால் ஜீசஸே வந்து என்னென்னா கதை சொல்லி தான் எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணார். ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டர் அவர் தான். அவர் மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணவங்களும் இல்லை, அவர் மாதிரி ஷார்ட் ஸ்டோரி சொன்னவங்களும் இல்லை. என்னுடைய முதல் படம் வந்து என்னென்னா வேதான்னு ஒரு படம். அது கூடவே பேரலாக சாத்தானின் தந்திரங்கள்னு 2 படம் வந்து வருது. ஒரு இந்து நண்பர் எனக்கு, அவர் தான் ஃபஸ்ட்டு சொன்னார், ஏன் ரமேஷ் நீங்கள் வந்து பைபிள் சம்மந்தமான படம் ஏதாவது பண்ணக்கூடாதான்னு தான் நான் நேசம் என்ற படம். இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல, யாருமே வந்து இங்கே இருக்கிறவங்களுடைய அழைப்பு இல்லாமல் நிறைய பேர் காயப்பட்டிருக்காங்க. இன்றைக்கி நம்ம சுற்றி அநேகர் கட்டுகள், காயங்கள், தோல்விகள் அப்படி வாழ்ந்துருக்காங்க. அப்போ அவங்களுக்கு காயம் கட்டுறவங்க தான் நெய்பர். வணக்கம் மக்களே, நான் உங்கள் சாந்தா. நம்ம அன்யூஷுவல் டாக்கில் நிறைய கெஸ்ட் பார்த்துருக்கோம். நிறைய பேர் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்லாம் நான் சொல்லியிருப்பேன். ஆனால் ஒரு சிலர் நம்ம வந்து பார்க்குறப்போ நம்மளுடைய தரிசனமோ இல்லை நம்ம வந்து ஏசப்பாக்காக இது செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற காரியங்களையோ நமக்கு முன்மாதிரியாக செய்து கொண்டு இருக்கிற, நம்ம இன்ஸ்பிரேஷனலாக பார்க்கக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒருவரோடு உட்காந்து பேசுகிறப்போ ஒரு இமோஷ்னலாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரியான இமோஷ்னல் மூமெண்ட் தான் இந்த ஷோ. நான் வந்து நிறைய காரியங்களை இவங்க மூலமாக நான் படிச்சிருக்கேன், தெரிஞ்சிருக்கேன், நிறைய விஷயங்கள் கற்றுட்ருக்கேன். இவங்கள மாதிரிலாம் நம்ம வந்து ஒரு படைப்பு படைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்பட்டிருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு பர்சன் தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். அதில் வந்து இவங்கள வந்து என்ன சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர், ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டர், பாஸ்டர், இவாஞ்சலிஸ்ட். ஆனால் இது எல்லாமே வேண்டாம், ஜஸ்ட்டு காஸ்பல் ஃபிலிம் டைரக்டர்னு போட்டால் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப எளிமையாக நிறைய பேரை தன்னுடைய திரைப்படங்கள் மூலமாக சத்தியத்துக்கு வழிநடத்தி கொண்டு இருக்கின்ற, அந்த சத்தியத்தை சத்தியமாக அறிவித்து நித்தியத்துக்கு வழிநடத்தி கொண்டு இருக்கிற பல திரைப்படங்களை கொடுத்து திரைப்படங்கள் மூலமாக தேவனுடைய சுவிசேஷ பணியை செய்து கொண்டு இருக்கிற காஸ்பல் ஃபிலிம் மேக்கர் ஜே ரமேஷ் அங்கிள் அவர்கள் நம்மளோட கூட இருப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம், பெருமை. அங்கிள், பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்களும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷனல், ரொம்ப பெரிய ரோல் மாடல். உங்களுடைய நிறைய திரைப்படங்கள் நான் ஏஞ்சல் டிவியில் இருக்கிறப்பலேருந்து பார்த்துட்ருக்கேன். என் மகனே, ஜே, உதயம், சத்தியத்தை தேடி, ஒளியை தேடி அப்படின்னு சொல்லி நிறைய திரைப்படங்கள் பார்த்துருக்கேன். இந்த திரைப்படங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி, இந்த கிறிஸ்துவ திரைப்படங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜே ரமேஷ் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 100க்கும் மேலான தொலைக்காட்சி திரைப்படங்கள் பண்ணியிருக்கீங்களே, அதை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருந்தீங்களா அங்கிள்? என்னுடைய பிரசங்கமாக இருந்தாலும், நான் நிறைய இடங்களில் மீட்டிங்ஸு, செமினாரு, கருத்தரங்கு எங்கே பேசினாலும் ஆரம்பமே நான் என்ன சொல்லுவேன்னா, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று சொன்ன நம் கருணாமூர்த்தியான இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன்னு சொல்லிட்டு தான் என்னுடைய பேச்சை ஆரம்பிப்பேன். ஸோ இப்போது அதே தான் உங்கள் சேனல் ரசிகர்களுக்கும் இது வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த படங்கள் இதுக்கு முன்னால் நான் பண்ணது அப்படின்னா செக்குலர் மீடியா. இதை நான் எப்படி யூஸ்வலாக சொல்லுவேன்னா, மோசேயை எப்படி ஒரு அரண்மனையில் உருவாக்கி ஆண்டவர் வனாந்தரத்தில் கொண்டாந்து போட்டாரோ, அதே மாதிரி என்ன சினிமாவில் உருவாக்கி ஊழியம் என்கின்ற வனாந்தரத்தில் கொண்டாந்து போட்டார். அதுதான் நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறது. ஏன்னா சாதாரணமாக எல்லாருமே சாட்சி சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்கன்னா, நான் இதுக்கு முன்னால் ஃபுட்பால் பிளேயராக இருந்தேன், இதுக்கு முன்னால் பேங்க் ஆஃபீஸராக இருந்தேன், இதுக்கு முன்னால் ரயில்வேயில் ஒர்க் பண்ணிருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஒரு கிருபை, எனக்கு மட்டும் அந்த கிரேஸ், காட் வந்து எனக்கு என்ன சொன்னால், உனக்கு என்ன தெரியும் அதை எனக்கு பண்ணுனார். இது வேறு யாருக்கும் அந்த மாதிரி கிடைச்சதில்லை. நீ முதல்ல என்னவாக இருந்தியோ அதையே இப்போ ஊழியத்தில் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டார். அதனால தான் நான் வந்து என்னென்னா, என்னுடைய தொழில் ஊழியம் என் தொழில் அல்ல. அதை நான் எல்லாருக்குமே சொல்ல விரும்புகிறேன். ஆனால் இந்த திரைப்படத்தில் எனக்கு நல்ல அனுபவத்தை கர்த்தர் கொடுத்தார், அனுமதித்தார் அப்படின்னு சொல்லுவேன் அந்த மூவியில்.
ஸோ ஒரு 33 வருஷம் எனக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் முடிஞ்சு வரும்போது தான் ஒரு நாள் அது அழைப்பு அப்படின்னு என்னால் அதை உணராமல் உள்ளே வந்தேன். உண்மையாகவே வந்து ஊழியத்துக்கு வந்ததுன்னு பார்த்தா இந்த நீச்சல் தெரியாதவங்கள கடலில் பிடிச்சி தள்ளுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நண்பர் ஒருவர் என்னை வந்து தள்ளி விட்டார். அவருடைய ஆஃபீஸில் வந்து டிவோஷன்ஸ் நடக்கும். ஸ்டாஃபுக்கெல்லாம் வந்து இது மெசேஜ் எடுப்பாங்க. ஒவ்வொரு வாரம் ஒருத்தர் வருவாங்க. ஒரு நாள் திடீர்னு என்கிட்ட வந்து ரமேஷ் டுமாரோ யூ வில் ஷேர் மெசேஜ் அப்படின்ட்டார். எனக்கு ஒன்றுமே புரியல. அப்போ பைபிள் எடுத்தேன். அதுக்கப்புறம் தான் சீரியஸாக படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து இது அப்போது என்னுடைய முதல் படம் வந்து என்னென்னா வேதான்னு ஒரு படம். அது கூடவே பேரலாக சாத்தானின் தந்திரங்கள்னு 2 படம் வந்து வருது. அந்த படம் வந்ததற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, அதுக்கு முன்னால் ஒரு 2 வருஷம் வேலையே இல்லாமல் இருந்தேன். சுத்தமாக ஒரு வேலையும் இல்லை. இல்லை அதுதான் அங்கிள், நான் என்ன தெரிஞ்சிக்க விரும்புகிறேன்னா இந்த டிரான்சிஷன் தான். இப்போ நல்லா பீக்கில் போயிட்டுருக்கீங்க. அதுதான் சொல்கிறேன். அந்த பீக்கில் இருந்து திடீர்னு எல்லாமே ஃபெயிலியர், எல்லாமே ஃப்ளாப்பு. நீங்கள் எடுக்கிற முயற்சி, படம் பூஜை போடுறாங்க, நிற்கிது பெரிய பெரிய பேனர்ஸ், ஆரம் வீரப்பன், பிரசாத் ஸ்டுடியோவில், அது மாதிரி பெரிய பயங்கர பிஸியாக இருக்கும். ஆமாம், அவ்வளோவே ஃபெயிலியர் ஆகுது, எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அதனால துவண்டு போய் வீட்டில் வந்து உட்காந்துட்டேன். கடன் வேறு நிறைய எனக்கு கடன் ஆயிடுச்சு. கிரெடிட் கார்டு கடன், ஹவுசிங் லோனு, எஜுகேஷன் லோன் அப்படின்னு பெரிய லெவலில் இருக்குது. யாராவது வீட்டு கதவு தட்டினா கூட எனக்கு யாரோ கடங்காரம் தான்ன்ற ஒரு திகிலில் தான் இருப்பேன். அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டேன். எங்கள் அம்மா வந்து நான் சினிமாவில் வருது அவங்களுக்கு விருப்பமே கிடையாது. ஏன்னா பூர்வீகமாக கிறிஸ்தவ. ஆமாம், அதனால் அவங்க வந்து சினிமாவில் போனதுலேருந்து அவங்களுக்கு என் மேலே ஒரு பயம். அதனால் அவங்க வந்து என்னென்னா ப்ரேயர் பண்ணுவாங்க, நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. வீட்டுக்கு யாராவது பாஸ்டருங்க வந்தாக்கா உடனே என்னை கூப்பிட்டு வந்து ரமேஷ் பாவத்தொழிலுக்கு போயிட்டான் பிரதர், ஜெபம் பண்ணுங்கன்னாங்க. அப்போல்லாம் எனக்கு கோபம் வரும். இதை மாதிரி எல்லார் எதுலேயும் என்னை அப்படி சொல்லும்போது வீட்லேயே ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணுவாங்க, நடக்கும். ஃபாஸ்டிங் ப்ரேயருடைய டைட்டிலே அதுதான், ரமேஷ் பாவத்தொழிலுக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. இப்போது அந்த டைமில் என்கிட்ட அடிக்கடி சரிப்பா சினிமாவுக்கு தான் போயிட்டேன், நம்ம ஆண்டவர் படம் ஒன்று பண்ணக்கூடாதா அப்படின்னு என் அம்மா அடிக்கடி என்கிட்ட கேட்பாங்க. அந்த 2 இயர்ஸ் பிரேக் சொன்னேன் இல்லையா, அந்த ஒன்றுமே வேலையே இல்லாதப்போ, அப்போது ஒரு நாள் நான் வந்து அழுது ஜெபம் பண்ணேன் தனியாக, வீட்டில் யாரும் இல்லை, தனியாக. ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜெபிக்கிற அனுபவம்லாம் இருக்கும். ஆமாம், அதான் என்னென்னா நம்ம ஒரு சினிமா அந்த மோகம், அதில் இருந்த ஒரு கவர்ச்சி, பேர் புகழ் பாட்டி, எல்லா பத்திரிகையிலையும் பேர் வருது, எல்லா சேனல்லையும் டைட்டில் வந்து 5 வருஷம் தொடர்ந்து எல்லா சேனல்லையும் என் டைட்டில் வரும். அப்போது 5 சேனல்லையும் டெய்லி வரும். ஒன்று மெகாவில் வரும், ஒன்று டைட்டில் சாங்கில் வரும், ஒன்று டைலாகில் வரும். அந்த மாதிரி ஓடிட்டு இருந்தது. ஸோ அப்படி இருந்தால் திடீர்னு 2 வருஷம் சுத்தமாக ஒன்றுமே இல்லைன்னும் போது அப்போ நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே உங்கள் படம் பண்ணுறதுக்காவது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாதான். அந்த ப்ரேயர் வாஸ் ஆன்சர்டு. ஒரு 15 நாளில் அந்த ப்ரேயருக்கு ஒரு பதில் கிடச்சிது. அந்த 15th டே எனக்கு 2 பேர் கூப்பிட்டு இது மாதிரி காஸ்பல் ஃபில்ம் பண்ணுறீங்களான்னு கேட்டப்போ, அதில் குறிப்பாக சொல்லணும்னா ஒரு இந்து நண்பர் எனக்கு, அவர் தான் ஃபஸ்ட்டு சொன்னார், ஏன் ரமேஷ் நீங்கள் வந்து பைபிள் சம்மந்தமான படம் ஏதாவது பண்ணக்கூடாதான்னு தான் நான் நேசம் என்ற படம். இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல, யாருமே வந்து இங்கே இருக்கிறவங்களுடைய அழைப்பு இல்லாமல் ஒரு அப்போது அதுக்கான வேலைகள் நடக்கும்போது ஒருத்தர் வந்து கேட்டார். அவரும் என்னுடைய நண்பர், அவர் கிறிஸ்டின் தான். அவங்க வந்து வேதான்ற படம், ஜான் பால்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. ஸோ அதுக்கும் ஸ்கிரிப்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் முதல் வந்த படம் எதுன்னா சாத்தானின் தந்திரங்கள். இதோட கொஞ்சம் லேக் ஆகிட்டே இருந்தது ப்ரொடக்ஷன், அவங்களால ஃபண்டிங் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்குள்ளே. அப்போ இந்த ஆண்டனின்னு ஒரு நண்பர் ஒருத்தர், அவர் தான் வந்து சாம்சார்க்குன்னு ஒரு கம்பெனி, அவங்க வந்து சில்ட்ரனுக்காக ஒரு இது கதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்போ சாத்தானின் தந்திரங்கள் படம் பண்ணி அது ரிலீஸ் ஆச்சு. வேதா உடனே அதோட இதில் வந்தது. வேதா வந்து நல்லா ஒரே வாரத்தில் 35,000 CDs அப்போ அந்த பீரியடில். அதில் போனதுக்கு அப்புறம் தான் ஒரு எல்லாருக்கும் இப்படி ஒருத்தர் இருக்காருன்னு தெரிய வந்தது. அதில் நேசம் தான் எனக்கு வந்து பெரிய பிரேக். அந்த நேசம் படம் அதான் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண. ஆமாம், ஸ்கிரிப்டிங்காக ஆரம்பிச்சது அது. ஆனால் நேசம் படம் வந்து பெரிய லெவலில் போச்சு ஆல் ஓவர் த வேர்ல்டு. அதில் தான் எல்லாருடைய நேசம் எனக்கு, எல்லாம் பிஷப்ஸுங்க எல்லாருமே, எஸ்ரா சர்குணத்துலேருந்து சிஎஸ்ஐ பிஷப்லேருந்து இப்போ சாம்பி செல்லதுரை, மோகன் சிலாசரஸ் எல்லாருமே வந்து அந்த படத்து மூலமாக தான் எனக்கு நேசித்தாங்க, கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பண்ணுறது இதுதான், இந்த பிரேக் அப்படி தான் வந்தது. இதோட ரிசப்ஷன்லாம் நல்லா இருந்ததுங்களா? நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே இருந்ததுங்களா? ரிசப்ஷன்னா எப்படி சொல்கிறது,
ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கல, ரசிகர்கள் கிடைச்சாங்க. இந்த படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறப்போ உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துருச்சுங்களா? திரைப்படம் பண்ணிட்டு இருக்கோம், நம்மளோட ப்ரொஃபஷனலாக தான் நம்ம நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிலாம் அந்த இது வந்ததுங்களா? சாட்டிஸ்ஃபேக்ஷன் நிச்சயமாக வந்தது. ஏன்னா நான் சினிமாவில் இருந்தப்போ வந்து ஒரு வேக்யூம் இருக்கும், ஏதோ ஒரு வெறுமை, ஏதோ அடையணும்னு நினைக்கிறோம், அது நமக்கு கிடைக்கலன்னு தெரியும், அப்படி தான் ஓடிட்டு இருந்தது. ஆனால் உலகம் தராத சமாதானம்ன்றது எனக்கு காஸ்பல் ஃபில்ம் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு அது முழுமையாக கிடைச்சது, ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனு. பட் என்னென்னா இது கிடையாது என்னுடைய பீக்குன்றது நல்லா தெரியுது. இது என்னுடைய முதல் ஒரு லட்சியம், ட்ரீம்னா தியேட்டர்ஸில் ஏன் நம்ம ஃபில்ம்ஸ் வர மாட்டேங்குது? ஒரு அம்மன் படம் வருது, ஏன் கிறிஸ்டின் படம் வர மாட்டேங்குது? அதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள் எடுக்கணும்? அது ஒரு கேள்வி எனக்கு எப்போதுமே இருக்குது. இதுக்கு ஏன் வரைக்கும் இருக்குங்களா? இப்போ வரைக்கும் இருக்கா? இப்போ வரைக்கும் இருக்குது. ஏன்னா அதுவும் வந்து டிவோஷனல் ஃபில்ம் தான், அவங்க எடுக்கிறதும் டிவோஷனல் ஃபில்ம் தான். ஆனால் அந்த படங்கள் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது, இந்த படங்கள் ஏன் ரிலீஸ் ஆகலை? அந்த படம் தயாரிக்கிறதுக்கு தயாரிப்பாளர்கள் இருக்காங்க. திரைப்படத்தை கொண்டு போய் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணி மக்களும் பார்க்கும் வகையில் வரைக்கும் போகிற அளவுக்கு ஏன் கிறிஸ்தவ தயாரிப்பாளர்கள் இல்லை? இல்லை, இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் 21 படங்கள் பண்ணிட்டீங்க, இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆனதோடு சேர்த்து. ஆனால் இப்போவும் வந்து நமக்கு வந்து இவ்வளோ நம்ம ஃபெமிலியர், இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கோம், இவ்வளோ நம்ம சக்ஸஸ் பண்ணி காமிச்சிருக்கோம். ஆனால் இன்றைக்கும் வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி ப்ரொடியூசர் இல்லைங்கிறது இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா கிறிஸ்தவ வியாபாரிகள் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு வந்து கிறிஸ்தவத்தை கொண்டு போகிறத விட அவங்க வியாபாரத்தை பெருசாக்கணுன்ற அதில் தான் இருக்காங்க, அதான் உண்மை. அதனால் அவங்களுக்கு அது இல்லை. மீடியா நல்லா டெவலப் ஆகிடுச்சுன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அது எப்படி ஆயிடுச்சுனாக்கா, ஒவ்வொரு இடம் வந்து எங்கள் அப்பா கார் வச்சுருக்காருன்னு சொல்கிற மாதிரி இப்போ அப்படி ஆயிடுச்சு. எங்கள் அப்பா வந்து டிவி வச்சுருக்காரு, எங்கள் அப்பா சேனல் வச்சுருக்காருன்னு அப்படி ஆயிடுச்சு. அது என்னென்னா குடும்ப சேனல் ஆகிப்போச்சு. நீங்கள் உலகமெங்கும் போய் நற்செய்தி அறிவிங்கன்னு தான் சொன்னாங்களே வழியே, உலகம் பூரா போய் அங்கங்கே பாட்டு பாடி ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் போடுங்கன்னு வந்து ஜீசஸ் சொன்னதாக எனக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கி அதுதான் நடந்துகிட்ருக்கு. அது எனக்கு வந்து ஒரு வருத்தம். அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இது வந்து எங்களுடைய இயக்கமும் கண்ணாடியில் பார்க்குற மாதிரி இருக்குது. இப்போ நாங்களும் டீமாக க்ரூவாக பேசிக்கிற ஒரு விஷயங்கள் தான் இது. நீங்களும் ஷேர் பண்ணுறதுன்னு நினைக்கும் போது நம்மளும் கரெக்டாக தான் ஆதங்கப்படுறோம் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரிய வருது. இல்லை, இப்போது ஏன் இது தேவைன்னு நினைக்கிறீங்க? திரைப்படங்கள் வந்து ஏன் தேவைன்னு நினைக்கிறீங்க? இப்போ எனக்கு தெரியுது, ஆனால் நிறைய பேருக்கு வந்து படங்கள்லாம் தேவையா அப்படின்னு கேட்டால் இந்த கேள்விக்கான உங்களுடைய பதில்? மீடியா வந்து அதாவது விஷுவல் மீடியா வந்து அது ஒரு பவர்ஃபுல் மீடியா இல்லையா? அது இம்பேக்ட், அதோட இம்பேக்ட் ரொம்ப பெருசு. அதனால் ஜீசஸே வந்து என்னென்னா கதை சொல்லி தான் எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணார். ஸோ ஃபஸ்ட்டு ரைட்டர்னு பார்த்தா ஜீசஸ் தான். ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டர் அவர் தான். அவர் மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணவங்களும் இல்லை, அவர் மாதிரி ஷார்ட் ஸ்டோரி சொன்னவங்களும் இல்லை. 2000 வருஷமாக அதே கதையை இன்றைக்கும் பேசுகிறோன்னா அப்போ அது எவ்வளோ பவர்ஃபுல் ஸ்கிரிப்டாக இருந்தால் தான் அதை பண்ண முடியும். அதனால் ஹீ இஸ் த பெஸ்ட்டு ரைட்டர் கம் டைரக்டர். நான் எல்லார்கிட்டையும் சொல்கிறது அதான். முதல்ல வந்து ஜீசஸ் பேசும்போது ஸ்பீக்கரே கிடையாது, 5000 பேர் கேட்டாங்க. 5000 பேருக்கு அப்பமும் இதுவும் கொடுத்தாரு, மீனும் கொடுத்தாரு. அப்போ அந்த கடைசி ரோவில் நிற்கிறவனுக்கு எப்படி கேட்டுச்சு அவர் பேசுகிறது? அப்போ அது வந்து அவருடைய வாய்ஸ் வந்து பவர்ஃபுல் வாய்ஸ், ரீச்சபிள், அவங்கவுங்க இருதயத்துக்கு போய் சேருது. அது டிஸ்டன்ஸ் அங்கே பெருசாக இல்லை. அதனால தான் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், நமக்கு ஒன்று ஒன்றா கொடுத்தாரு. முதல்ல மெகாஃபோன் கொடுத்தாரு, அப்புறம் மெகாஃபோனில் பேட்ரி போட்டு கொடுத்தாரு, அதுக்கப்புறம் வந்து கேமரா கொடுத்தாரு, அதுக்கப்புறம் இப்போ வந்து எல்லாமே எடிட்டிங் சாஃப்ட்வேர்லேருந்து எல்லாம் கொடுத்தாலும் திரும்பவும் நம்ம அதையே பழைய அரைச்சமாகவே அரைச்சிட்ருக்கோம்னா அது யார் தப்பு? அது அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு, அவர் டெவலப் பண்ணிவிட்டு அப்கிரேட் பண்ணுறாரு. ஒவ்வொன்றா ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டையும் அவர் அப்டேட் பண்ணி 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 கொடுக்குறாரு. அட்லீஸ்ட் என் செய்தியை போய் சொல்லுங்கப்பான்னா நம்மளையே வந்து பப்ளிசிட்டி பண்ணிக்கிறதுக்கு தான், ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோன்றது ஒரு வருத்தமான விஷயம் இல்லையா? இப்போ நீங்கள் திரைப்படங்கள் மூலமாக ஏதாவது இத்தனை படங்கள் பண்ணியிருக்கோம் நம்ம. நீங்கள் சொன்ன மாதிரி நேசம் மூலமாக பல பல பேருடைய கான்டெக்ட்ஸ் கிடைச்சிதுன்னு சொல்லாங்களா? பல பேருடைய தொடர்பு, நட்பு, அன்பு. ஸோ நிறைய இதுக்கப்புறம் வந்து நிறைய திரைப்படங்கள் அவங்கக்கிட்ட அவங்க மூலமாகவும் நிறைய திரைப்படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிங்க. பர்சனலாக நான் இவ்வளோ பேரை வந்து நான் சுவிசேஷம் சொல்லி இது மூலமாக ரட்சிக்கப்பட்டவர், இது மூலமாக தேவனால் தொடப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக எண்ணிக்கை சரியாக எவ்வளோன்னெலாம் தெரியாது, ஆனால் நிச்சயமாக தொடப்பட்டவர்கள் அநேகர். நேரடியாக பார்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா சத்தியத்தை தேடி படம் வந்தப்போ
ஹிந்து வர்சஸ் கிறிஸ்டியன் மேரேஜஸ் நடக்கும் இல்லையா? இப்போ அது மாதிரி ஒரு 2 மேரேஜ் நானே அட்டன் பண்ணியிருக்கேன். ஐடி எம்ப்ளாயீஸு. பொண்ணு பிராமணாக இருக்கும், பையன் வந்து கிறிஸ்டினாக இருப்பான், இல்லை பையன் பிராமணாக இருப்பான், பொண்ணு கிறிஸ்டினாக இருக்கும். அந்த கல்யாணத்தில் வெத்தலை பாக்கு, பழம், ஒரு சத்திய தேடி சீடியோட பேக் கொடுத்ததெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்போ அதோட அவுட்புட் எப்படி இருக்கும்னு பாருங்கள், ரீச் பயங்கர இம்பேக்ட். அது மாதிரி நிறைய இடங்களில் படகு நானே வந்து நிறைய இடத்துல ஆல்மோஸ்ட்டு ஒரு 50-60 இடங்களில் நானே ஸ்க்ரீன் பண்ணியிருப்பேன். ஒன் ஆஃப் மை மினிஸ்ட்ரிஸ் அது. நாங்கள் எங்களுடைய ஐஓஜே மினிஸ்ட்ரியில் அதையும் பண்ணுறோம். கிராமங்களில் கொண்டு போய் அங்கே லோக்கல் பாஸ்ட் பிடிச்சி அவங்களுக்கு எந்த இடம் சேஃப் பிளேஸாக, பிரச்சனை வராத இடம்னு பப்ளிக் பிளேஸில் ஸ்க்ரீன் போட்டு படங்களை திரையிடுவோம். அப்போ அந்த ஆல்ட்ரு காலில் எவ்வளோ பேர் வராங்கன்றதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதனால் அதே போல் என்னுடைய அமாவாசைன்ற படம் பார்த்து குடிச்சிட்டு இருந்தவன் ஒரு பையன் அன்றைக்கி ஸ்க்ரீன் முன்னால் வந்து கதறி அழுகுறான். அந்த படம் முடிஞ்ச உடனே நடு ரோட்டில். சரி, அவன் ஸ்க்ரீன் பண்ணிங்களா? ஆமாம், அவன் குடிச்சிட்டு அந்த எமோஷனில் தான் நாங்கள் நினச்சோம். ஆனால் அடுத்த நாள் அந்த பாஸ்டர் ஃபோன் பண்ணார். அவங்க அம்மா அந்த பையனை கூட்டிகிட்டு வந்து சர்ச்சுக்கு வந்து இது மாதிரி நேற்றுலேருந்து அவன் குடிக்கிறது இல்லைன்னு சொல்லி, அந்த சர்ச் வந்து ஒரு ஓலக்கொட்டாயில் இருந்தது. அவங்க வந்து அந்த சர்ச்சுக்கு ஓடு போட்டு கொடுத்தாங்க, இந்த அவனுடைய மனமாற்றத்துக்கு நன்றி காணிக்கையா. ஸோ அது மாதிரி நிறைய எனக்கு டெஸ்டிமனிஸ்ன்னு பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. யூத் மீட்டிங்ஸ்லலாம் வந்து என்மகனை படம் ஆல் ஓவர் இந்தியா வந்து ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க. நிறைய யூத் பாய்ஸ் வந்து அதில் தொடப்பட்டு வந்திருக்காங்க. அதனால் நிச்சயமாக ஆத்ம அறுவடைன்றது என் படங்கள் மூலமாக நிறையா. அது மட்டும் இல்லை, இது ஒரு ட்ராக்ட் மாதிரி தானே, விஷுவல் ட்ராக்ட்ஸு. அதனால் இது நிறைய பேருக்கு நான் அதான் திரும்ப சொல்ல, யாராவது படம் பார்த்துட்டு பேசுனாங்கன்னா நான் உங்களுக்கு எடுக்கவே இல்லை. உனக்கு ஜீசஸ் தெரியும், உனக்கு சத்தியம் தெரியும், உனக்கு அட்ரஸ் தெரியும். நான் எடுக்கிறதெல்லாம் அட்ரஸ் தெரியாது உனக்கு. நீ படத்தை பார்த்துட்டு அவங்களுக்கு கூடனா நீ பார்த்துட்டு வந்து என்கிட்ட பேசக்கூடாது. அதான் நான் நிறைய முறை சொல்லுவேன். அதனால் இது வந்து போய் மற்றவங்களுக்கு ரீச் பண்ணணும். அதுதான் எல்லா குடும்பத்துலேயும் கண்டிப்பாக ஒருத்தர் இருப்பாங்க. நீங்கள் என்ன பாருங்கள், கிறிஸ்டின் ஃபேமிலி எந்த ஃபேமிலியெல்லாம் எடுங்க, யாரோ ஒருத்தர் எங்கள் சித்தப்பாவோ எங்கள் மாமாவோ ஒருத்தர் இந்து இருக்கார் அப்படின்னு சொல்லாத குடும்பமே கிடையாது. முதல்ல நீ அவங்களுக்கு சொல்லுன்ற, அவங்களுக்கு சத்தியத்தை சொல்கிறதுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியானது. வீட்டுக்கு வர வச்சு ஒரு டின்னரில் படத்தை போடுங்க, காட்டுங்க, ஈஸியாக. ஏன்னா நான் வந்து யாரையும் ஹர்ட் பண்ணுறதில்ல, யாரையும் குற்றப்படுத்துறதில்லை. இதில் இருக்க சத்தியம் என்னன்றதை நான் சொல்கிறேன். சரி, அதுதான் இப்போ நீங்களே வந்து அது சொல்கிறீங்க இல்லைங்களா, நான் யாரையும் குற்றப்படுத்தலை, யாரையும் ஹர்ட் பண்ணல. ஆனால் சத்தியத்தை தேடி ஒளியை தேடி அப்படிங்கிற இந்த வேர்ஷன் வந்து முழுக்க பிராமண சமுதாயம் இல்லை வேதத்தை அடிப்படையாக கொண்டு வேதத்தில் சத்தியம் சொல்லப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க அந்த திரைப்படங்கள் மூலமாக. இதில் கண்டிப்பாக யாராவது ஹர்ட் ஆகிருப்பாங்க, ஏதாவது ஒரு நிச்சயமாக இல்லை ஹர்ட் ஆகலை. எனக்கு கேட்டால் இன்னைய வரைக்கும் டில் டேட் சொல்கிறேன், என் படங்களுக்கு எதிராக கிளம்பி வந்தவங்க ஆண்டவரே சொல்கிறார், உன் குடும்பம் தான் முதல் சத்துருன்னு. அது மாதிரி எனக்கு எதிரிங்க வந்து மற்ற இதில் சமயத்துலேருந்து வரல, எல்லாம் நம்ம ஆளுங்க தான், நம்ம பாஸ்டருங்க தான். சத்தியத்தை தேடி ஒளியை தேடி அந்த 2 படமும் எடுத்ததற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவ பிராமண சேவா சமிதின்னு ஒன்று இருந்தது. சாது செல்லப்பா ஐயா வந்து எனக்கு குரு. நான் அவர் கூட ரொம்ப வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அவர் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு இது. அதில் வந்து ஒரு 350 பிராமின் கான்வெர்ட்ஸ் இருந்தாங்க. அதுக்கு பேரே கிறிஸ்தவ பிராமண சேவா சமிதி. அதில் ரெகுலராக மீட்டிங்ஸ்லாம் நடந்துகிட்டு இருந்தது. அதில் இருந்த செக்ரட்டரி அவர் பேர் வந்து ரகுநாதன் சொல்லி, அவங்க நேசம் படம் பார்த்துட்டு என்னை கூப்பிட்டாங்க, இந்த படம் ரொம்ப அருமையாக இருக்குது, இப்போ இந்த மாதிரி கான்வெர்ட்ஸுக்கு ஒரு படம் எடுத்து தர முடியுமான்னும் போது நான் இந்த கதையை சொல்லி அப்படி தான் அந்த படம் எடுத்துன வழி. இவங்களுக்காகன்னு எல்லாம் பண்ணல, அவங்க கேட்டாங்க, அதை எடுத்தால் நான் அது அந்த அளவுக்கு ரீச் ஆகும் நானே நினச்சி பார்த்ததில்ல. அதில் சாரு ஹாசன் வந்து அவரே எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு அந்த சிடி கொடுத்துருக்காரு. அவர் எப்படி இதில் சம்மதிக்க வச்சிங்க, இல்லை எப்படி அது நடந்தது? அவர் வந்து நான் அதுக்கு காரணம்னு சொல்ல மாட்டேன். ஒரு படம்னாக்கா அதுக்கு வந்து எல்லாருமே இருப்பாங்க. ஸோ இப்போ என்னோடய கோ-டைரக்டர் இருக்கார், அது மாதிரி என் டெக்னீஷியன்ஸ் நிறையா இருக்காங்க இல்லையா. அதில் இருந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஒருத்தர் ஜெயின்னு சொல்லி நல்ல நண்பர். அவங்க யூஸ்வலாக இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் வந்து அந்த கேரக்டருக்கு ஆர்டிஸ்ட் சொல்லுவாங்க. அதில் அவர் வந்து நல்லா அதில் கொஞ்சம் திறமைசாலி. அவர் தான் ஒரே ஒரு வார்த்தை கேட்டார், இந்த கதைக்கு வந்து சாரு ஹாசன் ஓகேவா உங்களுக்குன்னாரு. நான் சொன்னேன், அவர்லாம் எப்படி சார் நடிப்பார், இது நம்ம சின்ன பட்ஜெட்டில் பண்ணுறோம். அப்போ அந்த படம் பண்ணும்போது 6 லட்ச ரூபாய்க்கு பண்ணேன் அந்த படம், மொத்தமே 6 lakhs. ஆமாம்,
ஆறு நாள் ஷூட்டிங்கு. ஆமாம், 8 days ஷூட்டிங்கு 6 lakhsல பண்ணேன். அப்போது சாருஹாசனை வந்து அவர் சொன்ன உடனே எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் நான் சாருஹாசன் நேரில் போய் சந்தித்த பிறகு தான் தெரிஞ்சது வெரி ஜெம் ஆஃப் அ பர்சன். நல்ல ஒரு மனிதாபிமானம் கொண்ட ஒரு நல்ல டீசன்ட் மேன். என் மேலே ரொம்ப மரியாதை, இன்னை வரைக்கும் கான்டாக்டில் இருக்கவர். ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவார். அவங்க வந்து அந்த கதையை கேட்ட உடனே அவர் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னார். நான் வந்து ஆக்டர், ஐ எம் அன் ஏத்திஸ்ட். நான் ஒரு நாத்திகன், நான் ஒரு நடிகன். ஆனால் இதில் நடிக்கிறதுல எனக்கு ஒன்றும் கிடையாது. நீங்கள் சொல்லுங்கள், இந்த கதைக்கு நான் சூட் ஆவேன்னா சொல்லுங்கள், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது மாதிரி செய்வேன்னாரு. அதே போல் நடித்தார். அதோடைய இம்பேக்ட் வந்து எங்கேயோ கொண்டு போய் சேர்த்துது. அதான். ஓகே, அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கதைக்கு ரொம்ப ஆப்டாக இருந்தாங்க. எல்லாமே பர்ஃபெக்ட். அவரோட சொன்ன ஒவ்வொரு வார்த்தையுமே உணர்ந்து பேச வச்ச மாதிரி அதில் உங்களுடைய அந்த டைரக்ஷன் ஸ்கில்லும் இருக்குது, ஸ்கிரிப்டும் அதை ஸ்ட்ராங்காக இருக்குது. அவர் வந்து முன்னாடி சொல்கிறப்பவே நான் ஒரு ஏத்திஸ்ட் அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா, அவருக்குள்ளே ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருந்ததுங்களா அந்த படத்துக்கு அப்புறம்? இதுதான் இப்போ நான் என்னோடய சேனலில் கூட அதை நான் சொன்னேன். நிறைய பேர் நம்ம மக்களுக்கு என்னன்னாக்கா, எப்படியாவது யாராவது நம்ம இங்கே வந்துடுவாங்களா, வந்துட்டாங்கன்னா அதை நம்ம வெளியே போய் பெருமை பாராட்டிக்கலாமா அப்படின்ற எண்ணம் தான் நம்ம கிறிஸ்தவங்களுக்கு நிறையா இருக்குது. அவருக்கே தெரியாமல் அவருக்கு ஞானசானம் கொடுத்த பாஸ்டருங்கள்லாம் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நிறைய பேர் வந்து சாருஹாசன் வந்து ஆண்டவர் ஏற்றுட்டாரா, பேப்டிஸ்ட் ஏற்றுட்டாரா, இது பண்ணிட்டாரா, இப்படியே போகிறவங்க அவர்கிட்டே போய் அவர் கேட்டிருக்காங்க. அவரே எனக்கு ஃபோன் பண்ணி, சார் நான் எவ்வளோ படம் நடிச்சிருக்கேன், என் தம்பி கூடலாம் எவ்வளோ இடம் போயிருக்கேன், ஆனால் இந்த ஒரு படம் நடிச்சதுக்கப்புறம் தான் வழியிலலாம் பார்த்து என்கிட்ட வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னவர் அவர். வார்த்தை கிரியை செய்யும். அத்தனை வார்த்தை பேசியிருக்காரு. அது ஜீவனுள்ள வார்த்தை, லிவிங் வேர்ட். அந்த வார்த்தை கிரியை செய்யும். செஞ்சுருக்கலாம், நமக்கு தெரியாது. நம்ம அதை போய் நோண்டிட்டு இருக்கக்கூடாது. விதைக்கிறது நம்ம வேலைனா விதைச்சேன். ஏன்னா நிறைய பேர் எனக்கு வந்து கிரிட்டிசிசமே, விமர்சனமே என்னென்னா, ஏன் இவர் வந்து நம்மகிட்ட இல்லையா ஆட்கள், நம்மகிட்ட நடிகருங்க இல்லையா, நம்மகிட்ட இவங்க இல்லையா, இவர் ஏன் எல்லாம் சினிமா நடிகர்களை வச்சு எடுக்கிறாங்கன்ட்டு நிறைய பாஸ்டர்ஸ் என்ன குற்றப்படுத்துகிறாங்க. இதுக்கு உங்களுடைய பதில்னு? எனக்கு என்ன பதில்னா, நீங்கள் சர்ச்சு கட்டும் போது கொத்தனார் வந்து பேப்டிஸ்ட் எடுத்தாரான்னு பார்க்குறீங்களா? பாட்டு ரெக்கார்டிங் பண்ணும்போது நீ பாடுற, தபலா வாசிக்கிறவன் வந்து என்ன நல்லா பட்டை அடிச்சுன்னு வந்து தான் வாசிக்கிறான். அப்போ அதெல்லாம் ஓகே. நமக்கு எந்த வேலைக்கு யார் செய்யணுன்றதுல நம்ம தெளிவாக தானே இருக்கோம். ஒரு என்ஜினியரை ஒரு ப்ரொஃபஷனலாக பார்க்குறீங்க. ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது டாக்டர் வந்து கிறிஸ்டியனா, பேப்டிஸ்ட் எடுத்தாரா டாக்டர் அப்படின்னு நான் கேட்குறோம். அந்த நேரத்தில் போய் படுத்து இம்மிடியேட்டாக வீட்டுக்கு வந்தால் போதும் தான் நினைச்சா போதும். அப்போ அதிலெல்லாம் ஓகேன்னும் போது இதுலையே அந்த வேலைக்கு அவன் தகுதி, அவன் அது ப்ரொஃபஷன். நான் அவங்கள தான் யூஸ் பண்ண முடியும். பெயிண்ட் அடிக்க தெரிஞ்சவனை தானே கூப்பிட்டு நான் ஒயிட் வாஷ் அடிக்க முடியும். கிறிஸ்டியனாக இருந்தால் போதும் ஆடுறான்னா அவன் வேறு மாதிரி அடிச்சுட்டு போயிடுவான் இல்லையா? அது கிடையாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்களுடைய ப்ரொஃபஷனாக நான் யூஸ் பண்ணுறேன். அது மட்டும் அல்ல, அவங்களுக்கு சத்தியத்தை சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குது. நான் படம் முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் பைபிள் கொடுக்குறேன். சார் நான் டைலாக் சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க கேட்குறாங்க, இதுக்கு என்ன சார், இது உண்மை தானே சார் அப்படின்போது நான் பேச முடியுது. இப்போ ஐந்தவித்தான் படம் முடிஞ்சது. அன்றைக்கி ஷோ வந்து பிரசாத் ஸ்டுடியோவில் தான் பெரிய ஷோ. எல்லாம் நிறைய பாஸ்டர்ஸ் கிட்ட 200 பேர் வந்து பார்த்தாங்க. அதில் நடித்த பரத் வில்லனாக நடித்தவன். படம்லாம் முடிஞ்சு கடைசியாக வெளியே வந்து, சார் எனக்கு ஒரு பைபிள் கொடுப்பீங்களா சார்னு கேட்டேன். அத்தனை பேர் இதில் நான் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் சார் இவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னு. இம்மிடியேட்டாக அடுத்த நாள் காலையிலேயே அவன் வீட்டுக்கு பைபிள் கொடுத்து அனுப்பிச்சான். அதனால் தொடப்படுதல்ன்றது அது அவருடைய வேலை, நம்ம வேலை கிடையாது அது இல்லையா? நம்ம விதைக்கிறோம், அவ்வளோதான். இப்போ இது உள்ளே வந்தோடனே எனக்கு வேறு ஒரு ஃபீல் இருக்குது. இந்த ஃபோட்டோவாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய எல்லாம் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கட்டும், இந்த கான்செப்ட் எதனால்? இந்த கான்செப்ட் என்னென்னா, ஆக்சுவலாக உருவ வழிபாடு பாவம். ஆனால் நிறைய பேர் எதுக்கு இவ்வளோ பெரிய படம் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே பின்னால் ஒரு ஆரோ மார்க் போட்டிருக்கேன் பாருங்கள், அது ஒரு க்ளோஸ்அப் போடுங்க தம்பி. இதுவும் ஒரு கற்பனை ஓவியம், இதனை வணங்குவதும் பாவம். இந்த செட்டப்பே அதுக்காக தான். இப்போ உள்ளே வந்தோடனே நேராக வந்து அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு காட்டுவேன். எப்படியாவது சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நச்செய்தி அறிவுன்றதுக்காக வச்ச கான்செப்ட்ஸ் தான். இன்னொன்று வந்து, நான் எப்போதுமே வந்து ஐ ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரீச். ப்ரீச் அண்ட் ப்ராக்டிஸ் வேறு. வாட் யூ ப்ரீச் யூ ப்ராக்டிஸ்ன்னுவாங்க. நான் அப்படி இல்லை, வாட் யூ ப்ராக்டிஸ் யூ ப்ரீச். இப்போ நான் என் வாழ்க்கையில் நான் என்ன நடத்துகிறேன்னா அதை தான் நான் உபதேசம் கொடுக்குறேன். அப்போ இன்றைக்கி வந்து நம்ம அந்நியப்படுறோம், மற்றவங்க மத்தியில் வந்து அந்நியப்படுறோம். ஏன் அந்நியப்படுறோம்னாக்கா, நம்ம ஐரோப்பிய கிறிஸ்தவத்தில் தான் நம்ம வளர்ந்துட்டோம். நம்மளை ஊறுகாய் போட்டாங்க. 365 வருஷம் வாழ்ந்து அரசாங்கம் பண்ணான ஆங்கிலேயருடைய ஆட்சியில் அவன்
ஐரோப்பிய கிறிஸ்தவத்தை கொண்டாந்து இங்கே விதைச்சிட்டு அதில் போய் நம்ம மாட்டிக்கிட்டதுனால என்ன ஆகிட்டோம்னா நம்ம அந்நியர்கள் ஆகிட்டோம். ட்ரெடிஷ்னலாக தள்ளி போயிட்டோம். ரொம்ப ரொம்ப தூரம் போயிட்டோம். அந்நியர்களாகவே ஆகிட்டோம். அந்நியர்களாக மாறிட்டோம். இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து கோட் சூட் போட்ட ஃபோட்டோ எங்கன்னா பார்த்துருக்கீங்களா? அப்புறம் எப்படி அவரை வெள்ளைக்கார கடவுள்னு சொன்னான்? அது கற்பனையான ஓவியமாக இருந்தாலும் ஜீசஸ் கிரைஸ்ட்டை வந்து ஃபாரின் காட், யூரோப்பியன் காட் அப்படின்னு இங்கிலீஷ் காடுன்னு ஏன் சொன்னான்? எப்படி என்ன எந்த யோசித்து பார்த்துருக்கீங்களா? எதனால் அவர் ஒரு இடத்துல கூட அது மாதிரி இல்லை. அவர் இங்கிலீஷ் பேசுனது கிடையாது. ஏன் அந்த பேர் வந்ததுன்னா, நம்ம அந்த மாதிரி யூரோப்பியன்ஸ் மாதிரி இருந்ததுனால நமக்கு சொல்ல வேண்டிய பேரை அவருக்கு வச்சுட்டான். பழி ஒரு இடம், பாவம் ஒரு இடம். பாவம் அவர் வந்து இங்கிலீஷும் பேசலை, அவர் அங்கி போட்டுட்டு சுற்றிட்டு இருந்தார். அவரை போய் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபாரின் கார்டுன்ற முத்திரையை எப்படி வாங்கி கொடுத்தோம்னா நம்ம ஃபாரினர்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பித்தோம். தமிழ், அதாவது இங்கிலீஷே தெரியாதுன்னு கூட ப்ரைஸ் அலாட்னு சொல்லி கொடுத்துட்டோம். சொல்லலாம், நமஸ்காரம் சொல்லலாம், யாரும் சொல்கிறதில்ல. எடுத்த உடனே ப்ரைஸ் அலாட் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்துட்டோம். அது அந்த 3 வார்த்தைக்கு மேலே அவனுக்கு வேறு எதுவும் பேசவும் தெரியாது. அதே மாதிரி வீடு பாருங்கள், பெத்தேல், பெராக்கா அப்படின்னு வச்சா அவன் என்ன பண்ணுவான், அந்த பக்கமே வரமாட்டான். இவங்கெல்லாம் வேறு யாரும். இப்போ என் வீட்டுக்கு பேர் வந்து நான் பிரஜாபதி நிவாஸ்ன்னு வச்சேன். ஸோ அந்நியப்படாமல் இருப்பேன். அவன் வந்து தண்ணி கேன் போடுறவங்க கூட கேட்குறான், என்ன சார் இது பேர் வச்சுருக்கீங்க, வாப்பா உட்கார் பேசலாம். பிரஜாபதின்றது வேதத்தில் இருக்குது. பிரஜாபதி தேவாப்பியம் ஆத்மனம் யக்ஞம் கிருத்வ பிராயச்சித். மனித குலத்தை மீட்பதற்காக பிரஜாபதி தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுப்பார். அது வந்து கலாத்தியர் 1:4 இருக்கிறது தான் வந்து நம்ம அந்த சாமவேத தாண்டிய மகாபிராமணத்தில் சொல்லப்பட்ட அந்த ஸ்லோகத்தை வச்சுருக்கோம். ஸோ இது கம்பேரிட்டிவ் ஸ்டடி மாதிரி அவங்களுக்கு அந்நியப்படாமல் அவங்க வேதத்துலேருந்தே அவங்களுக்கு சொல்கிறது. ஸோ அது வந்து பாலின் கான்செப்ட்னு பேர். பவுலடிகளார் அப்படி தான் பண்ணார். மார்ஸ் மேடையில் நின்று பேசினார்ன்றது நீங்கள் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். அறியப்படாத தேவனுக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் வந்து சொல்கிறார். அதே கான்செப்ட் தான் நான் இங்கே ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இந்த குத்து விளக்கு இதெல்லாம் கல்ச்சர். நம்ம அதை போட்டு குழப்பிக்கிறோம். நம்ம கிறிஸ்தவங்கிட்ட இருக்கிற பிரச்சனையாக தான். கலாச்சாரம் வேறு, பாரம்பரியம் வேறு. அது புரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம், அது ரிலீஜனில் கொண்டாந்து அதை சேர்த்து. மதமே கிடையாது. முதல்ல என்னுடைய ஊழியமே மதத்தை விட்டு வெளியே வாங்கன்றேன். கிறிஸ்தவ மதம்ன்றது மனிதன் கண்டுபிடிச்சது. இயேசு கிறிஸ்து என்னை பின்பற்றுகள் தான் சொன்னார் வழியே என் மதத்தை பின்பற்றுகள் சொன்னார் இல்லையே. அவரை பின்பற்றியவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். பேர் கூட நம்ம வச்சுக்கல, அவனுங்க தான் வச்சானுங்க நமக்கு கிறிஸ்தவர்கள்னு. பைபிள் அதான் சொல்லுது. ஏன்னா அந்த கான்செப்டே புரியல. முதல்ல இந்து அப்படின்னு சொல்கிற வார்த்தையே, அது இந்துன்னா இந்தியன்னு தான் அர்த்தம். அது மதத்தின் பெயர் அல்ல. பாம்பேக்கு போய் யாரையாவது நீ யாருன்னு கேட்டால் ஹமாரா இந்துஸ்தானின்றான். அவன் என்ன சொல்கிறான், நான் இந்து நான் சொல்கிறான், இந்தியன் சொல்கிறது தான் அப்படி சொல்கிறான். ஓகேவா? நம்ம எஸ்தர் புத்தகத்தில் முதல் வசனமே என்ன போட்டிருக்கு, இந்து தேசம் அப்படின்னு தான் போட்டிருக்கோம். நீங்கள் அதையும் வந்து பழைய ஃபஸ்ட்டு மேனுஸ்கிரிப்ட் பைபிள் என்கிட்ட இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா சிந்து தேசம் தான் போட்டிருக்கோம். அதில் ஓகேவா? சிந்து சமவெளி, சிந்து நதியை சுற்றி வாழ்ந்தவர்களுக்கு சிந்துக்கள்னு பேர். பாரசீக மொழியில் சா ஒலி கிடையாது. நம்ம சந்தோஷம்னா ஹந்தோகம் அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்போ வெஸ்ட் பெங்காலில் கல்கட்டா போனீங்கன்னாக்கா நம்ம சக்கரை வர்த்தின்னு வி சொல்லுவோம், அவன் சக்கரை பர்த்தின்வான். ஏன்னா அவனுடைய மொழியில் அந்த ஒலி கிடையாது. பாரசீகர்களுக்கு அதே போல் சா ஒலி கிடையாது. அதனால் அவன் சிந்துன்றதை இந்துன்னா. சிந்து நதி பக்கத்தில் வாழ்ந்த சிந்துக்களே அவன் இந்துக்கள்னா. அப்படி தான் வந்து இந்துக்கள்னு வந்தாங்களே ஒழிய அது இடத்தின் பெயர். அப்போ அப்படி பார்த்தா நான் இந்துன்னா இந்தியன். இப்போ என்னை யாராவது நீங்கள் இந்துவானா ஆமான்னு தான் சொல்லுவேன். நான் இந்து, ஆனால் நான் வணங்குகிற கடவுள் கிறிஸ்து. அதை புரிஞ்சிக்காதனால தான் இன்றைக்கி பிரச்சனை. 21 படங்கள் எடுத்துருக்கிறீங்க. அதில் ஒரு சில படங்கள் மட்டும் நான் வந்து இந்த படம்லாம் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட சொல்லும் போது ஒன்லைன் சொல்லி நம்ம முழு கதையை சொல்ல மாட்டோம், ஒன்லைன் சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒன்லைன் மாதிரி நான் படம் பேர்லாம் சொல்கிறேன். அந்த ஒன்லைனுக்கு பின்னாடி உங்களுக்கு அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஒரு மைண்டில் வந்திருக்கோம்ல, இந்த மாதிரி இந்த படத்தை எடுக்க போகிறோம், இந்த ஆடியன்ஸ்க்காக பண்ண போகிறோம்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி நான் கேட்குறேன், நீங்கள் அந்த படத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நேசம் பண்ணீங்க ஸ்கிரிப்டு. ஆமாம், அந்த நேசம் வந்து உங்கள் சொல்லியிருந்தீங்க, ஒரு இந்து நண்பர் வந்து பைபிள் ரிலேட்டடாக ஒரு படம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே நேசம் ஸ்டார்ட் பண்ணி, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ். நேசம் வந்து நான் இதுக்காக எழுதப்பட்ட கதை அல்ல, அதான் உண்மை. ஏன்னா நேசம் படம் வந்து நான் ஏற்கனவே சினிமாவில் இருந்தப்போ அதை நான் ஒரு சேனலுக்காக, அதில் வந்து ரேடன் டிவிக்காக எழுதி கொடுத்த கதை. அவங்க வந்து அதை
சேனலில் அப்ரூவ் ஆகலைன்னு சொல்லி திரும்பி வந்த கதை அது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், அப்படியே அதை இதுவாக வச்சுருந்தேன். இப்போ பிப்ளிக்கல் கான்செப்டை வந்து செக்குலருக்கு பண்ணீங்களா இல்லை? செக்குலர் கான்செப்ட் அது. செக்குலர் கான்செப்ட். ஆமாம், அதாவது ஒரு வயதான இருவர் நண்பர்களாகவும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் அதை வந்து அதில் நடித்த ராஜசேகர், டைரக்டர் ராஜசேகர் என் மேலே ரொம்ப அபிமானம், ரொம்ப நேசம் படத்தில் அவர் நடித்தவர், பெரிய டைரக்டர். அவர் என் மேலே வந்து ரொம்ப அன்பு வைத்தவர். அவர் வந்து அந்த ஒரு லைன் சொன்னார், இந்த லைனில் நீங்கள் ஒரு நீங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லி 2 வயதானவர்கள் அதாவது தூய நட்பில் இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கதை நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ அது சேனலுக்காக நான் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தேன். அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, அந்த 2 வருஷம் வேலை இல்லாமல் பிரச்சனையாகி வரும்போது இதை ஏன் நம்ம காஸ்பலாக மாற்றக்கூடாதுன்னு சொல்லி அதை அப்படியே காஸ்பல் ஃபில்மாக மாற்றினது தான் அந்த படம். அதில் வடிவகரசி அம்மாலாம் எனக்கு, நான் சினிமாவில் இருந்தப்போ என்கிட்ட எல்லாம் நடித்தவங்கன்றதுனால அவங்ககிட்ட போய் கதையை சொன்ன உடனே இம்மிடியேட்டாக நான் இதில் நடிக்கிறேன்னாங்க. அந்த படம் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு 2 விஷயம் ஞாபகம் வரும். ஒன்று வந்து என்னென்னா, அந்த படத்தில் நடித்த த கிரேட் வெட்டரன் ஆர்டிஸ்ட் வடிவகரசி அம்மா வந்து 1 பைசா கூட என்கிட்ட வாங்கலை. அவங்களுக்கு வந்து பேமெண்ட்டு கொடுக்கும்போது வேணான்னாங்க. டப்பிங் முடிஞ்சு கொண்டு போய் காசு கொடுத்தா அப்பவும் வேணான்னாங்க. சரி, டப்பிங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வீட்டில் போய் பார்த்து பர்சனலாக அப்படின்னு சொல்லி அவங்க அந்த படத்தில் நடித்த அந்த ஃபோட்டோ, அதுக்கப்புறம் ஒரு பைபிள், ஒரு ஷாலு, அப்புறம் ஒரு கவரில் வந்து ஒரு 50,000 ருபீஸ் எல்லாம் 500 ரூபி நோட்ஸு எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு போய் பார்த்துட்டு அவங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு அந்த கவர் எடுத்து திரும்ப என்கிட்டே கொடுத்தாங்க. அப்போ நான் அவங்கள்ட்ட கேட்குறேன், அம்மா எனக்காக ஒரு 500 ருபி ஒரு நோட்டு எடுத்துங்க ஒரு திருப்திக்குன்னு. அப்புறம் அதில் அர்த்தமே இல்லை சார், நீங்கள் கடவுளுக்காக பண்ணுறீங்க, அதில் நான் ஒரு நோட் எடுத்தேன்னா கூட அது அப்படின்னு சொன்னாங்க. அதை நான் லைஃப்பில் மறக்கவே முடியாது. அது ஒரு சாட்சி. அந்த படம் அந்த அளவுக்கு அவங்கள ஒரு இம்பேக்ட் பண்ணுச்சு. பப்ளிக் பிளேஸில் அவங்கள வந்து கிரேசமாக எங்களுக்கு ஜெபம் பண்ணுறீங்களான்னு வந்து ப்ரேயர்லாம் பண்ணுறத மாதிரியெல்லாம் வந்தது. அதை அவங்க சொல்லி என்கிட்டலாம் ஜெபம் பண்ணிட்டு போகிறாங்க சார்னாங்க. ஸோ அந்த படத்தில் அதே போல் அதில் நடித்த ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் நடித்தவர் தான் என்னுடைய அருமை நண்பர் டேவிட். அவர் வந்து அதில் நடித்து அந்த படம் முடிஞ்சதும் அப்போ தெரியும் அவருக்கு, நான் அந்த படம் 3 லட்ச ரூபாய்க்கு பண்ணேன். 3 lakhs தான். அதுவும் வந்து கடன் நிறைய வாங்கி பண்ணதுனால. அப்போ அந்த என் இந்து நண்பர் அவர் வந்து இந்த படம் எடுத்தாருமோ அவருக்கு நான் முதல்ல திருப்பி கொடுக்கணுமேன்றதுக்காக அதை ரொம்ப துரிதமாக நான் அதை சிடிஸ் சேல் பண்ணும்போது நம்ம சாம்பி செல்லதுரை அவங்க சர்ச்சில் ஒரே நாள் 800 சிடி 80,000 ரூபா கொடுத்தாங்க. சாது செல்லப்பா 1000 சிடி வாங்கினார், அவர் ஒரு 80,000 ரூபா கொடுத்தாரு. அது மாதிரி டக்கு டக்குன்னு வந்த அந்த பணத்தெல்லாம் கொண்டு போய் அவர்கிட்ட ரிட்டர்ன் பண்ணேன். அப்போது சத்யஜி தேடி உடைய ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி ஒரு மீட்டிங் நடக்குது. அதுக்கு இந்த நேசமில் நடித்த டேவிட் என்னுடைய நண்பர், சின்ன கேரக்டர் டாக்டர் நடிச்சிருப்பார், அவர் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தார். வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு வரணுன்னாரு. சரி, நீ என் வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்தோடனே அவர் ஒரு கவரில் 50,000 ரூபா போட்டு கொடுத்தாரு. இந்த படத்தில் உங்களுக்கு காசே இல்லை, உங்களுக்கு சம்பளம் வரலன்னு சொன்னீங்களே, இது ஒரு பர்சனலாக, இது படத்துக்கு இல்லை, இது பர்சனல் ஃபார் யூன்னு சொல்லி கொடுத்தாரு. அந்த அருமை நண்பர் சிஆர் டேவிட் தான் இன்றைக்கி ஐந்தவித்தான் படத்துடைய தயாரிப்பாளர். நீங்கள் வந்து அந்த 2 வருஷம் வந்து ஜெபிக்கிறீங்க, நிறைய கடனாக இருக்குது, நிறைய லைஃப்பில் உங்களோட ப்ரொஃபஷ்னலாக நிறைய ஃப்ளாப்பு, நிறைய வந்து தோல்வியை சந்திக்கிறீங்க. ஆனால் இப்போ வந்து ஆண்டவருக்காக பண்ணோம் அப்படின்னு ஒரு பொருத்தனை பண்ணுறப்போ இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு மூவி பிரேக் ஃபஸ்ட் மூவினா ரிலீஸ் ஆனதில் ஃபஸ்ட்டு கிடையாது, நீங்கள் பண்ணதில் ஃபஸ்ட்டு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு சம்பளமாக இல்லை, ஒரு காணிக்கையாக வருது. முதல் முறையாக சம்பளமாக இல்லாமல் இல்லை இது உனக்காக அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த இது வந்து இப்போவும் அது தொடருது அந்த நட்பு, அதுக்கு நீங்கள் நன்றியாகவும் இருக்கீங்க. இதுக்கு நீங்கள் ஆண்டவர்கிட்ட என்ன மாதிரியான விஷயத்த நீங்கள் அனுபவிச்சிங்க? இது கர்த்தர் நம்மளோட ஜெபத்தை கேட்டு இது பண்ணார் அப்படிங்கிற அதனால் எனக்கு ஒரு ஆசிலேஷன்லேயே இருந்தேன். வந்ததுக்கப்புறமா கூட சரி, ஏன்னா அப்போ தான் வந்து எப்போதுமே நம்ம ஒன்ஸ் காடை நெருங்கும் போது தான் வந்து அவன் பின்னாலேயே ஃபாலோ பண்ணுவான். ஸோ அவன் ஒரு பக்கம் இழுக்கிறான். அவன் எப்படி வந்து டெம்ப் பண்ணுறான்னாக்க அப்போ தான் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் வருது. அப்போ தான் வீட்டுக்கு மேனேஜர்ஸ் வருவாங்க. ஒருத்தன் வந்து சொல்கிறான், ஒரு மேனேஜர், சார் அம்மனை பற்றி ஒரு சீரியல் எடுக்கிறோம், உங்களுக்கு வந்து 20 எபிசோட் மாதத்துக்கு, ஒரு எபிசோடுக்கு 15,000 ரூபா சம்பளம், ஒரே வருஷத்தில் நீங்கள் லைஃப் செட்டில் ஆகிடலான்றா. அப்போ எப்படி இருக்கும் நமக்கு? முடிச்சுட்டு வந்துடலாம். ஆமாம். அப்போ நான் வந்து இல்லைப்பா வரல. அதுக்கப்புறம் இன்னொருத்தன் வரான், முடிவு பண்ணுறீங்க, ராகவேந்திரா படம் வந்து பண்ணுறதுக்கு வருது, பெரிய ப்ரொடியூசர் வாங்கன்னா.
ஏன்னா எல்லாம் இந்த மாதிரி டைட்டிலாகவே வருது. அப்போ வந்து இது கண்டிப்பாக அது ஒரு சேட்டனிக்காக வருதுன்றது எனக்கு புரியுது. அதனால் அப்போ அவன் வேறு எப்படி அதை சாத்தான் எப்படி பேசுவான் தெரியும் இல்லையா? ஜீசஸ்கிட்டே ரொம்ப அழகாக பேசுவான், நம்மகிட்ட ரொம்ப க்ளீனாக. அவன் வேறு சொல்கிறான், சார் நீங்களே சொல்கிறீங்க இதெல்லாம் கற்பனைன்னு. கற்பனை தானே சார், பண்ணுங்களான்னா. எப்படி அந்த ஸ்கிரிப்டை பண்ணுறதுக்கு அவன் நமக்கு அப்புறம் இல்லை வேண்டான்னு சொல்லி அதுலேருந்து வந்தேன். ஆனால் ஆசிலேஷன் வந்து மைண்டு மனுஷிகமாக வந்து நமக்கு அந்த இது இருக்குது. அப்போது பழைய கார்ப்பரேட் ஃபிலிம்லாம் நிறைய பண்ணியிருக்கேன் நான், ஆட்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். அந்த கார்ப்பரேட் ஃபிலிம் பண்ண ஒரு ப்ரொடியூசர் வந்து, சார் இது வந்து கார்ப்பரேட் ஃபிலிம் சார், இது நீங்கள் சினிமா தான் எடுக்க மாட்டேன்றீங்க, அது ரைட்டு, இது கார்ப்பரேட் ஃபில்மு, என் கம்பெனிக்கு ஏற்கனவே நீங்கள் எடுத்துருக்கீங்க, அதோட அடுத்த ஸ்டேஜ் பண்ணுங்கள் அப்படின்னு. சரி கார்ப்பரேட் ஃபிலிம் தான் நான் பண்ணேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணேன். அதில் 65,000 லாஸ் எனக்கு ஒரே நாளில். அப்போவே தெரிஞ்சது இது தப்பு போகிறது நம்ம பண்ணதுன்னு. அதுக்கப்புறம் நான் ஜெபம் பண்ணேன். பட் எனக்கு காட் வந்து அழகாக உணர்த்தினார். நான் திரும்ப உனக்கு சொல்கிறது இதுதான்ப்பா, உன்னை மோசேவை எப்படி அங்கே உருவாக்கணும்னா அது மாதிரி அங்கே உருவாக்கி இங்கே தூக்கி போட்டிருக்கேன். ஸோ நீ எனக்கு படம் பண்ணணும், குவாலிட்டி ஃபில்மை நீ எனக்கு பண்ணணும் அப்படின்னு சொன்னது தான் அன்றைக்கி ஒரே நாள் டிசைட் பண்ணி ஒப்பு கொடுத்து விட்டேன். ப்ரே பண்ணி சொன்னேன், இனி எழுதினாலும் இயக்கினாலும் அது உம்முடைய படமாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னை வரைக்கும் நான் பேக் ஸ்லைட் ஆகல, எதுவும் போல் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்தது. இன்ஃபேக்ட் இந்த படங்கள் எனக்கு ஒன்றும் மானிட்டரி வைஸ்லாம் நான் ரொம்ப பெனிஃபிட்லாம் ஒன்றுமே ஆனதே இல்லை. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா என் கையை விட்டு போட்டது நிறையா உண்டு. இப்போ பண்ண 5 வித்தான் படம் வரைக்குமே வந்து என்னுடைய கான்ட்ரிபியூஷன் அல்ல, என்னுடைய ஊழியத்துக்கு வர காணிக்கெல்லாம் வந்து, அதுவும் இந்த ஓம் ஷாலம்னு ஒரு படம் பண்ணிட்டுருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் என்னோடய ஐஓஜி மினிஸ்ட்ரிஸுக்கு வந்தது எல்லாம் நான் சர்ச்சில் போய் பிரசங்கம் பண்ணி வர காணிக்கெல்லாம் கூட நான் அதில் போட்டிருக்கேன். அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். பட் எனக்கு என்னென்னா, அழைத்தவர் உண்மை உள்ளவர், அதை நம்ம பண்ணணும். அதே போல் வந்து எனக்கு அதனால் எந்த இதுவும் பாதிப்பும் இல்லை. ஏன்னா என்னை அழகாக காட் மோல்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. என்னுடைய வருமானத்தை எதிர்பார்க்குற நிலைமையில் என் குடும்பம் இல்லை. ஸோ அதுவும் ஒரு அது ஆண்டவருடைய இது வழி நடத்துதல் தான் நான் நினைக்கிறேன். அதனால் எனக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் இல்லை. இப்போ டெக்னிக்கலி செகண்டு, அதாவது ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆன மூவினா சாத்தானின் தந்திரங்கள், அதோட ஒன்லைன் உங்களுக்கு பின்னாடி என்ன தோணுச்சு அதை பண்ண? அதில் வந்து என்னென்னா, அவங்க கேட்டது வந்து சின்ன பிள்ளைங்க வந்து டிவி பார்த்து கேடுறது, ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக கேடுறாங்க. அப்போ சாத்தான் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணுறான், அதுக்கு ஒரு கதைன்னு சொல்லி சொன்னதுனால அந்த கதையை எழுதி பண்ணேன். பட் என்னென்னா, எனக்கு பிரேக் த்ரூன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் முதல்ல வந்து இறங்கி அட்வான்ஸ் கொடுத்து உடனடியாக பண்ண சொன்னார். நான் அப்படி பார்த்தா இன்றைக்கி 21 படம் வந்ததுக்கு அடித்தளம் பார்த்திங்கன்னா அந்த படம் தான். அதனால் நான் அதை மறக்கவும் முடியாது. அவரும் எனக்கு அப்போ அவருக்கு ஒரு ஆல்பம் கூட பண்ணேன். அவருக்கு ஒரு சாங் ஆல்பம் ஒன்று பண்ணேன். அதெல்லாம் வந்து நல்லா போச்சு பெரிய லெவலில். அதுதான் வந்து பேஸு. ஆனால் அந்த படத்தில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஒன்லி திங் என்னென்னா, சின்ன பிள்ளைங்கள்லாம் நிறைய பேருக்கு அதை பிடிக்கும். ஆமாம், சின்ன அந்த இதெல்லாம் பண்ணியிருப்பேன். அது பிகினிங் ஸ்டேஜ். செக்குலர் ப்ரொடக்ஷனில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கீங்க, பெரிய பெரிய பேனர்ஸோட, பெரிய பெரிய சேனல்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அப்படியே கட் பண்ணால் இங்கே கிறிஸ்டியனோட ப்ரொடக்ஷன், இது ப்ரொடக்ஷன்னு கூட சொல்ல முடியாது, பர்சனலாக தான் நமக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும், பிரதர் பாஸ்டர் இப்படி தான் பேசிகிட்டு இருப்பீங்க. இது எப்படி உங்களால் பேலன்ஸ் பண்ண முடிஞ்சதுங்க இனிஷியல் ஸ்டேஜ்? இதுதான் எனக்கு பெரிய சேலஞ்சு. ஏன்னா நான் நடுவில் இருக்கேன். இந்த பக்கம் சினிமா, இந்த பக்கம் வந்து ஊழியம். இப்போ இன்வெஸ்ட் பண்ண வரவங்க வந்து ஊழியத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஊழியம், சினிமா தெரியாது. ஒர்க் பண்ணுறவங்கலாம் சினிமாவில் வந்து வந்தவங்க, அவங்களுக்கு சினிமா மட்டும்தான் தெரியும், ஊழியம் தெரியாது. இங்கே நடுவில் நான் மட்டும்தான் ரெண்டும் தெரிஞ்சு மாட்டிக்கிறதுனால அது ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும். இவங்க வந்து இதுக்கெல்லாம் காசு கொடுக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. அவன் என்ன சொல்லுவான், சிவாஜி கணேசன் காலத்துலேருந்து இதுதான் சார் இங்கே ரூல்னு. ஓகேவா? இப்போ இவங்க வந்து என்னென்னா, சார் வீட்டிலேருந்து ஏர்போர்ட் போகிறதுக்கு நான் ஏன் சார் காசு கொடுக்கணும்னு பாஸ்டர் கேட்பார். ஆமாம். அவன் என்ன சொல்லுவான், அங்கே வந்து நான் சாப்பிட்றதுக்கு டிஃபனும் நீங்கள் தான் சார் வாங்கி கொடுக்கணும், ப்ரொடியூசர் தான் கொடுக்கணும். காலகாலமாக நடக்கிற சம்பிரதாயம். தீபாவளி அன்றைக்கி அவன் வருவான், அவனுக்கு துணி எடுத்து கொடுக்க சொல்லுவான் அந்த சீசனில். இப்போ இதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது. இன்றைக்கும் சொல்கிறேன், இது வரைக்கும் அடுத்த 21 படத்துலேயும் எந்த ப்ரொடியூசருக்கும் இந்த விஷயம் தெரியாது, சொன்னவங்களும் அதை காதில் வாங்கிக்கவே இல்லை. நான் பர்சனலாக ஒவ்வொரு முறையும் என்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நான் கிறிஸ்மஸுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பேன், டெக்னீஷியன்ஸுக்கு, அது மாதிரி.
ஸோ இதெல்லாம் வந்து ஒரு முறையாக அவங்க அதில் அனுபவிச்சுட்டு வராங்கன்னு போது நம்ம அதெல்லாம் மாற்றுறது வந்து பண்ண முடியாது. ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது தேங்காய் உடைச்சிப்பானுங்க, அதை வேணால் மாற்றலாம். இப்போ நான் அதை மாற்றிருக்கேன். அங்கே முதல் நாள் தேங்காய் எடுத்துட்டு வருவாங்க, என்னடான்னு எங்கடா வந்தீங்க அப்படின்னு. இல்லை இல்லை சார் அதெல்லாம் இங்கே கிடையாது, இப்போ ஜெபம் நடக்கும் நில்லுன்னு சொல்லி எல்லோரும் நிற்க வச்சு அன்றைக்கி ஒரு பாஸ்டர் வர வச்சு ப்ரேயர் வச்சு தான் நான் இது வரைக்கும் எல்லா படமும் ஃபஸ்ட்டு டே வித் ப்ரேயரில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த நேரத்துலையும் பசங்களுக்கு சொல்லுவேன், இந்த கேமரா கண்டுபிடிச்சானா அந்த ஊரில் தென்னை மரமே கிடையாது, ஆனால் நீ வந்து என்ன பண்ணக்கூடாது, தேங்காய்லாம் உடையக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதனால் நான் மூட நம்பிக்கைக்கு எதிராக இருப்பவன் நான். அதனால் அதை நான் எப்படி பக்குவமாக சொல்லணுமோ அதை எல்லாருக்குமே சொல்லுவேன். கிறிஸ்தவ மதத்தில் இருக்க மூட நம்பிக்கைக்கும் நான் வந்து அப்படி தான் சொல்கிறேன். மூட நம்பிக்கைகளுக்கு எதிர்க்கிறீங்க, ஆனால் உணர்வுகளை மதிக்கிறீங்க. நிச்சயமாக. வேதா அப்படின்ட்டு இப்போது என்னதான் இருந்தாலும் நேசம் வந்து நீங்கள் செக்குலராகவும் சொல்லக்கூடிய செக்குலர் பர்சன்ஸ்க்காகவும் ஒரு நார்மல் பர்சனை கூட புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு நேசம் அப்படிங்கிற ஸ்கிரிப்டு. சாத்தானின் தந்திரங்கள் ஓகே, ஒரு நம்மளுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து ஒரு எதிரான ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா அது சாத்தான், ரொம்ப அதை வந்து காமிக்கலாக பண்ணிட முடியும். திடீர்னு வந்தால் வேதா அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்காக வேதத்தை பற்றி இல்லை, அதுவும் வந்து கிறிஸ்டியன் ஃபிலிம் தான். 3 படமுமே ட்ராமாட்டிக் கிறிஸ்டியன் ஃபேமிலியை பேஸ் பண்ணி தான் பண்ணது, ட்ராமா டைப். ஆமாம், வேதா வந்து டைட்டில் தான் வேதா, ஏன்னா அந்த பையன் அந்த படத்தில் ஹீரோ பேர் வந்து வேதா அப்படின்னு வச்சுருந்ததுனால அந்த கதையும் வந்து ஒரு பெரிய கோயில் குருக்களுக்கு 2 பையன், அந்த 2 பையனில் ஒரு பையன் வந்து அவர் கூடவே கோயிலில் அர்ச்சகராக இருப்பான், இன்னொரு பையன் வந்து லைட் மியூசிக்கில் போய் பாட்டு பாடி கிட்டார் வாசிக்கிறவன். இதுதான் கதை. இதுவும் நான் வந்து ஒரு சேனலுக்கு கொடுத்து அது ரிஜெக்ட் ஆச்சு, பட்ஜெட்டில் ஒர்க் அவுட் ஆகலை, பண்ண முடியாதுன்னு சொல்லி. அந்த கதையை அப்படியே அந்த குருக்கள் கேரக்டர் வந்து பாஸ்டர் ஆக்கி அந்த பாஸ்டருக்கு 2 பையன் வச்சு, ஒரு பையன் சர்ச்சில் அவர் கூடவே இருக்கும், இன்னொரு பையன் கிட்டார் வாசிக்கிறான்னு சொல்லி கதையை மாற்றி எடுத்தேன். சேம், ஆனால் அது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அந்த சிடி எல்லா லாங்குவேஜ்லேயும் அதை டப் பண்ணோம். ஸோ அந்த கதையை அப்படி தான் எடுத்தது. இதுக்கப்புறம் தான் சத்தியத்தை தேடி. ஆமாம். இப்போ இது வந்து டோட்டலாக கான்ட்ராஸ்ட். இது வரைக்கும் நீங்கள் பண்ணதுலேருந்து ரொம்ப டீப்பான ஒரு ஏரியாவுக்குள்ளே ரொம்ப ஆத்தென்டிக்காக வேறு இருக்கணும், சென்சிட்டிவான விஷயம், இமோஷ்னலாக நிறைய பேர் வந்து ஈஸியாக வந்து மேபி ஹர்ட் ஆகக்கூடிய ஒரு பிளேஸாக கூட இருக்கலாம் புரிஞ்சிக்கலன்னா. ஸோ அதுக்கு வந்து நம்ம நிறைய ரிசர்ச் பண்ண வேண்டியதாக வந்திருக்கும். இது எப்படி பண்ணீங்க? இல்லை, இந்த படம் வந்து சாது செல்லப்பா ஐயா வந்து ஒரு நட்பு எனக்கு அதன் மூலமாக கிடைச்சது. அவங்க வந்து கிறித்தவம் தேவையா, இஸ் கிறிஸ்டியானிட்டி நெசசிட்டி அப்படின்னு ஒரு புத்தகம் இங்கிலீஷ்லையும் இருக்கும் தமிழ்லையும் இருக்கும். அந்த புத்தகம் அவர் எழுதி அந்த புக்கு கொடுத்தாரு படிக்க சொல்லி. அந்த புக்கு படிச்சுட்டு எனக்கு 2 நாள் தூக்கமே வரல. அந்த புக்கு வந்து அப்படி ஒரு அருமையான ஒரு புத்தகம். அந்த புக்கில் வந்து ஒரு ஸ்லோகம் இருக்கும், ஒரு ரிக்வேத ஸ்லோகம். அந்த ஸ்லோகம் என்னென்னா, சர்வ பாப பரிகாரோ ரத்த புரோக்ஷணாமாவசியம் தத் ரத்தம் பரமாத்மாவேன புண்ணியதான பலியகம். சர்வ பாப பரிகாரம்னா எல்லா பாவங்களுக்கும் பரிகாரம், ரத்த புரோக்ஷணம் அவசியம், அதாவது ரத்தம் சிந்துதல் அவசியம், தத் ரத்தம் அந்த ரத்தம் பரமாத்மாவேன புண்ணியதான பலியகம், அது கடவுளால் சிந்தப்பட வேண்டும்னு ஒரு ஸ்லோகம். அது பெரிய ஷாக் எனக்கு. ஒரு கடவுள் ரத்தம் சிந்தணும், சர்வ பாவத்துக்கும் எல்லா பாவத்துக்கும் பரிகாரமாக கடவுளே ரத்தம் சிந்தணும்னு ஒரு ஸ்லோகம் வந்து வேதத்தில் இருக்குன்னும் போது அது என்னால் டைஜஸ்ட் பண்ணவே முடியல. இவ்வளோ விஷயம் நமக்கு தெரியாமல் போச்சு இத்தனை வருஷமான போது நான் அதை அதிகமாக படிக்க ஆரம்பித்தேன். ஸோ அதிகமாக படிக்க ஆரம்பித்து அந்த புக்கு வச்சுட்டு தான் அந்த படத்துடைய டைலாக்குக்கு அதிகமாக அந்த புத்தகத்திலேருந்து அப்போ அவர் நிறைய எனக்கு கொடுத்தார் ரெஃபரன்ஸ் எல்லாம். இப்போ அதெல்லாம் அப்போது நட்சான்ற ஒரு இன்ஸ்டியூட் ஆஃப் லீடர்ஷிப் ட்ரைனிங் அப்படின்னு இன்றைக்கி நான் அதில் நிறைய செமினார்ஸில் போய் ஃபேக்கல்ட்டியாக டீச் பண்ணுறேன், ஆசிரியராக இருக்கு. அந்த இன்ஸ்டியூட்டு வந்து பாண்டிதுரை அண்ணன்ட்டு பாஸ்கரதாஸ் அண்ணன் 2 பேர் இருக்காங்க. இல்லை, பாஸ்கரதாஸ் அண்ணன் ஒரு பெரிய ஸ்காலர், அவர் நிறைய புத்தகங்கள் எழுதிருக்காரு. அவங்களுடைய புக்ஸ் எல்லாம் வாங்கி படிக்கும்போது நிறைய இன்றைக்கி வந்து அங்கே புக்ஸ் எல்லாம் படித்து அந்த இன்ஸ்டியூட்லேயும் இன்றைக்கி நான் ஒரு ஆசிரியராக இருக்கிற அளவுக்கு ஆண்டவர் என்னை வந்து உயர்த்தினார். ஸோ அந்த புத்தகங்கள் அதிகமாக படிக்க எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாச்சு. அப்போ தான் என்ன பண்ணேன், இது ஒரு புது சப்ஜெக்ட், இது நிறைய வந்து சேர்றதுக்கு அப்படின்னு சொல்லி அப்போ தான் பார்ட் 2 பண்ணணும்னு சொல்லி சத்திய தேடியுடைய பார்ட் 2 ஒளியை தேடி. ஸோ எல்லாமே வந்து இந்து ஸ்லோகங்கள், வாட் ஆல் த கொஸ்டின்ஸ் அரைஸ் இன் வேதா ஆர் ஆன்சர்ட் இன் பைபிள், வேதங்களில் கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும்
நம்முடைய வேதாகமம் பதில் சொல்லுகிறதுன்ற கான்செப்டில் தான் 2 கதையும் பண்ணேன். ஆமாம்.